ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நண்பர்களே, லெந்து நாட்களிலே நான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தின் முதல் வாக்கியங்களை திருப்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தில் நமக்கு பங்கை கொடுத்து சீடத்துவத்தில் நம்மை வழி நடத்துகிறார் என்கிறதை உணர்ந்தேன். அந்த நிகழ்வு மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 5 முதல் 13 வாக்கியங்களிலும் இருக்கிறது. அதிகாரம் என்கிறது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பல்வேறு பொறுப்புகள். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆற்றல், அறிவு, திறமை, பிற ஆதாரங்கள், இவைகளை வைத்து ஆண்டவர் நமக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கரத்தையும் கொடுத்து அவர்கள் வாழ்வையும் நம் வாழ்வையும் மேம்படுத்துவது, அதுதான் அதிகாரம் என்று நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தருகின்றவர் தான். அதிகாரத்தை ஒரு பொறுப்புக்குரிய அழைப்பாக தந்து நம்மை நடத்துகின்ற மூல ஆதாரம் அவர்தான். ஊற்றுக்கண், அதிகாரத்தின் வாழ்வின் அதிகாரத்தின் ஊற்றுக்கண் அவரே. அவர் அந்த பொறுப்புகளை ஆண்டவர் தருகிறது என்னுடைய சுய நலனுக்காக, பிறரை பயப்படுத்தி கட்டுப்படுத்தி பிறருடைய அழிவிற்கு காரணமாய் நாம் மாறுவதற்காக அல்ல. ஆண்டவர் தான். சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் 19வது வசனத்தில் இப்படி சொல்வார்: வானங்களுக்கு மேலாக கோடான கோடி வெண்மீன்கள் கிரகங்களின் நடுவில் அதுக்கு மேலாக சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருந்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார் என்று. ஆண்டவருடைய ஆளுகைத்தான் இறுதியானது, அது முதன்மையானது, முதலாதானது. அங்கிருந்து தான் அதிகாரம் பகிரப்படுகிறது. இதை குறித்து ஆண்டவர் நம்மிடையில் கிருபையினால் உண்மையினால் நிறைந்து வாக்கு வாழ்வாக மாமிசம் எடுத்து கிறிஸ்துவில் கடந்து வந்து செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்விலும் சேவைகளிலும் செயல்படும் அவர் கடைசியாக அந்த மத்தேயு 28வது அதிகாரத்தில் குறிப்பிட்டபடி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கரத்தில் இருக்கிறது, நீங்கள் போங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை மீண்டும் இந்த பொறுப்புகளில் அனுப்புகிறார். அந்த மாதிரி அவருடைய அதிகாரத்தில் அவருடைய வாழ்வு சேவைகளில் அவர் அதை எப்படி பயன்படுத்துகிறாரோ செயல்படுத்துகிறாரோ அதில் நாம் பங்கெடுக்கிறோம் என்கிற தெளிவை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இப்படி செயல்படுவதை குறித்து இந்த மலை பிரசங்கத்துக்கு பிறகு தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்கிறதை இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்குறோம். லூக்கா மத்தேயு குறிப்பிடுகிறார் அல்லவா? இயேசு சுவாமி கப்பர்நகூமில் கடந்து செல்கிறார். கப்பர்நகூம்ங்கிறது அந்த கலிலேய கடற்கரையின் வடகரையில் ஒரு பகுதி. அங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர், அங்கே பல பயணிகள், வணிகர்கள் இவங்க எல்லாம் வர்ற இடம். பிற சமயத்தவர்கள், பிற இனத்தவர்கள் சந்திக்கின்ற பிற கலாச்சாரங்கள் வருகிற இடம். அந்த இடத்தில் இருக்கிறவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள், அயோக்கியர்கள் என்று தான் சொல்லுவாங்க, புறாசாதியாருன்னு. அந்த இடத்திற்கு ஆண்டவர் மனித கட்டுப்பாட்டு வரம்புகளை கடந்து ஆளுகிறவர், கடந்து செல்கிறார். இயேசு சுவாமி கடந்து செல்வதை கேள்விப்பட்டு அந்த இடத்துல அவர் ஏற்கனவே ஒருவேளை அந்த படை அதிபதி மலை பிரசங்கத்திலையும் வந்திருக்கலாம். காரணம், அவரில் மலை பொழிவின் ஆண்டவருடைய அந்த வாக்குகளின் அழுத்தங்களும் பாதிப்புகளும் நிறைய இருக்குது. அதிகாரத்தை வாழ்வை பாதிக்க வைத்து வாழ்வை முன்னேற்றுவதிலே அவர் பயன்படுத்துகிறார் இயேசு சுவாமி. சத்துருக்களை நேசிங்கள், அவங்களை பகைக்கக்கூடாது என்கிற அவருடைய சத்தத்தை கேட்ட இந்த படையதிபதி யூத மூப்பர்களை அனுப்பி தன்னுடைய வீட்டிலே ஒரு சேவகனுக்கு குணம் வேண்டும், சுகமடைய வேண்டும்ங்கிறதுக்காக இயேசு சுவாமியை காண்டாக்ட் பண்ணுறார். சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு. இவர் எப்படி வாழ்விலும் சேவையிலும் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிறாருங்கிறதை உற்று கவனித்து ஆழ்ந்த உண்மைகளை மனதில் எடுத்திருக்கலாம். முழு முதற் கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் செயல்படுகிற விந்தையை உணர்ந்திருக்கலாம். மலை பிரசங்கத்தை கேட்டு
அவருடைய வாக்கில் இருந்த அதிகாரத்தை கண்டு கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டாங்கல்ல. படையாதிபதியும் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அவர்கள் தியானிக்கும் பொழுது அல்லது அவருடைய உள்ளத்தில் இவர்கள் இயேசு சுவாமியில் செயல்படுகிற அவருடைய வாக்கு வாழ்வில் செயல்படுகிற அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அது தெய்வீக அதிகாரம் என்கிறதை உணர்ந்திருக்கிறாங்க. ஒரே கடவுள் பிதாவி என்று அவங்க அறிந்திருக்கிறாங்க. பிதாவாகிய கடவுள் எப்படி அவருடைய ஒரே மைந்தனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தூய ஆவியாரின் ஆற்றலோடு செயல்படுகிறார் என்கிறதை வைத்து பிதா குமாரன் தூய ஆவியார் ஒன்றித்து அன்பின் பிணைப்பில் நின்று அந்த அதிகாரத்தை செயல்படுத்தித்தான் இதை செய்கிறார் என்று ஆச்சரியப்பட்டிருக்கலாம். இந்த படை அதிபதி கூட அதை உற்று கவனித்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பேய்களை அதாவது வாழ்வளிக்கின்ற செயல்களை எதிர்க்கின்ற அந்த ஆற்றல்களை முறியடிக்கிறார். எப்படி அவர் காற்றையும் கடலையும் இயற்கையும் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் என்கிற இதை கவனித்த அவர் தன்னை முற்றிலுமாய் ஆண்டோடைய அதிகாரம்தான் சிறந்தது என்று அறிந்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்திருக்கலாம், அது உறுதியாக தெரிகிறது. இயேசு சுவாமி அதை குறித்து அவரை குறித்து சான்று பகர்கிறார் இந்த பகுதிகளில். எப்படியும் அவர் இயேசு சுவாமியில் செயல்படுகிற அவருடைய வாழ்விலும் சேவைகளிலும் செயல்படுகிற அதிகாரத்தை கவனித்திருக்கிறார். இயேசு சுவாமி ஒருவேளை ஒரு முறை அவர் சொல்லும் பொழுது மார்க்கு 10:45 குறிக்கப்பட்டபடி நான் பணி செய்யவும் பணியில் என் உயிரை வழங்கவும் தான் வந்திருக்கிறேன் என்கிறதை தெளிவாக கேட்டு அந்த உண்மையில் பங்கெடுக்கிற ஒரு படை அதிபதியாக இருக்கலாம். அந்த ஆண்டவருடைய வாக்கு உடைய செயல்கள் தன்னுடைய இதயத்தை மாற்றும்படி அனுமதித்த ஒருவர். அதனால் அவர் இந்த குறிப்பில் ஒரு குறிப்பு சொல்லும், நேரடியாக இயேசு சுவாமி பார்க்க எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் என்று சொல்லியிருக்கிறதாக வரும். இல்லை என்றால் அவர் பின்னால் நேரடியாக சந்தித்தது போல் லூக்கா எழுதுகிறார். இப்படியும் அந்த சந்திப்பிலே அவர் இயேசு சுவாமியின் தெய்வீக அதிகாரத்தை உணர்ந்து அந்த அதிகாரம் வார்த்தையில் எல்லைகளை எல்லாம் கடந்து வந்து சேவகனை சந்தித்து சுகப்படுத்தும் என்கிற ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எப்படி ஏசாயா 55 சொன்ன மாதிரி அந்த வானிலிருந்து குறைந்த அந்த மழையெல்லாம் பூமியை நனைச்சி விதைக்கிறவனுக்கு விதையையும் பலன்கள் கனிகளும் எல்லாம் கொடுக்குற அந்த வகையில் ஆண்டோடைய வார்த்தை செயல்படும்னு சொன்னார். அதே மாதிரி வாக்கின் அதிகாரத்தை உணர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும்னு சொல்லிட்டாரு. ஆனால் இயேசு சுவாமி இடத்துல வரும்பொழுது இவர்களை நம்ம கவனிக்கிறது அந்த அதிகாரத்தை குறித்த ஒரு குறிப்பும் இருக்கிறது. அவர் சொல்லுவார், இயேசு சுவாமி கடந்த அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், நானே சுகப்படுத்துகிறேன்ட்டு சொல்லி அவர் சொல்லுவார், வீட்டுக்கு வர வேண்டாம், என்ன நானே ரோமை படைத்தளபதி அதிகாரியாக இருக்கிறேன், இந்த அதிகாரத்தில் ஒருத்தனை வாழ்னா வருகிறான், போனால் போகிறான், இதை செய்கிறான், அப்படியெல்லாம் இருக்குது. அந்த அதிகாரம் இருக்குது. உங்களிடத்தில் எவ்வளவு வல்லமை எவ்வளோ ஆற்றல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், எவ்வளோ நேரம் வேண்டுனாலும் நான் காத்திருக்கிறேன் என்று அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய அதிகாரம் என்றைக்கும் உரியது, அது முழு ஆற்றலுடையது, அதிகாரம் அவர் வாழ்வை முழுமைப்படுத்துகிறது என்று தெளிவாக அறிந்திருந்தார். என்னுடைய அதிகாரம் ரோமை பேரரசு கொடுத்தது, எடுத்தாவது போச்சு, loaned authority, but your authority is eternal and you are present என்று தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர் கவனிக்கிறார். தொடர்ந்து அப்படி அந்த உறுதியான பற்றை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய இயேசு சுவாமியுடைய வாழ்விலும் சேவைகளிலும் செயல்பட்ட அதிகாரத்தை, அதனுடைய உச்சகட்டத்தை இவர் ருசித்து அறிந்திருக்கிறார் போல இருக்குதுன்னு சொல்லுவார். எப்படியும் அதில் அந்த இயேசு சுவாமியுடைய தாழ்மை இவர்களும் காணப்பட்டது. அந்த யூத மூப்பர்கள் இவரை குறித்து நற்சான்று பகிர்ந்து இவர் தகுதியுடையவர், செய்து கொடுங்க ஏசப்பா என்று சொல்லியிருப்பாங்க என்று அந்த குறிப்பு காட்டுகிறது. இல்லை, இவர் சொல்கிறார், என் வீட்டில் வர்றதுக்கு நான் தகுதி அற்றவன், தகுதி உள்ளவன் என்று நற்சாட்சி. ஆனால் இவர் தகுதி அற்றவர் என்று தாழ்த்து கொடுக்கிறார், தம்மை தாழ்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு சுவாமி இவர்களே காணப்பட்ட அந்த தாழ்மையையும் அவர் ஆழ்ந்த அவருடைய அதிகாரத்தில் விசேஷமாக வார்த்தையின் அதிகாரத்தில் பற்று உறுதியான பற்றையும் வைத்திருந்ததை அவர் நற்சான்றாய் இயேசு சுவாமி சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு பற்று உறுதியை நான் காணலை
தாழ்மையை காணலை என்று அறிக்கையிடுகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? பொறுப்புகளில் பிறரை பயப்படுத்தி கட்டுப்படுத்தவா, இல்லை எதிர்பாராத மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு பற்று உறுதியும் வாழ்விற்காக பரிந்து பேசுகிற நிற்கின்ற ஒரு ஆச்சரியமான ஆண்டவருடைய சீடத்துவம் வருவதையும் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோமா? தலைவணங்கி ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை, வாழ்வழிக்கின்ற உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு மிகவும் நன்றி கடன்படுகிறோம். ஒவ்வொரு நாளிலும் எங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் எதிர்காலங்களிலும் தொடர்ந்து பேசுங்க. உடைய வார்த்தையின் வல்லமை எங்களை சந்திக்கட்டும், குணப்படுத்தட்டும், விடுதலைகளை கட்டளையிடட்டும், நிறைவான வாழ்வுக்கு நேராக வழி நடத்தட்டும். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறதுனால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த நீர் பாராட்டின அந்த வரையறைகளை கடந்து சென்று படைய தீப்தி குறித்து சொன்ன எடுத்துக்காட்டான அந்த தாழ்மையும் பற்றுறுதியும் எங்களிலேயும் வரட்டும். என் பேரில் ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசம், உம்முடைய வார்த்தை போதும் என்கிற ஒரு நிறைவு, வார்த்தையில் வருகின்ற வாழ்வை பகிர்கிறதில் ஒரு மகிழ்ச்சி, அந்த மன நிறைவை எங்களுக்கு என்று நீர் கட்டளையிட்டருளும். நீர் மகிமைப்படும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் உம்முடைய அதிகாரத்தை வாழ்வில் செயல்படுத்தும் போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர், மகிமைப்படுகின்றீர். அந்த வாழ்வில் எங்களை இணைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கனம், மகிமை எல்லாம் உமக்கே சேரட்டும். இயேசு மீட்பர் வழியாக எங்களை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாட்களிலே அந்த சிலுவையின் பாதையிலே நாங்கள் தொடர்வதனால் எங்களுடைய வாழ்வின் துன்பங்கள், நெருக்கங்கள், நீர் எப்படி அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் மரணத்தையே சந்தித்து முறியடிக்கும் வகையில் உம்மை முன்னேற தூண்டினதோ அதே ஊக்கத்தை, உற்சாகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை முன்னேறி செல்ல வழி நடத்தும். துன்பங்கள், சோதனைகளின் நடுவிலே உயிர்த்தெழுதல், நீர் நடத்தும் பாதை, அது முன்னேற வைக்கின்ற வாழ்வின் நிறைவை கட்டளையிடுகின்ற பாதைங்கிறதை உறுதிப்படுத்தினதோ அதே பாதையில் எங்களை நடத்தி சொல்லும். மகிமைப்படும். இயேசு மீட்பர் வழியாக இவைகளை கேட்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.